நம்ம இன்றைக்கி அக்கறைக்கு வந்திருக்கேங்க. அக்கறைன்னா எங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு அப்படியே பேக் சைட்லிங்க. பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தோம். ஈரோடு பை எலெக்ஷன் நடக்கும்போது 2வது பை எலெக்ஷன் நடக்கும்போது வந்து அப்போ தான் வந்து நாற்று விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாற்று விட்டுட்டு சிலர்லாம் நெல் நட ஆரம்பித்தாங்க. இப்போ அறுவடைக்கு வந்து எல்லாம் அறுத்துட்டாங்க, வக்கிப்பில்லாம் அறுத்து போட்டிருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தாட்டி நடுவாங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்ம புரட்டாசி ஆடி ஆவணியில் அந்த வாய்க்கால் தண்ணி விடும்போது நாற்றை விட்டு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைலாம் இது பண்ணிடுவாங்க. மார்கழிலாம் வந்து உங்களுக்கு பிள்ளை அறுத்துருவாங்க. இப்போ அடுத்த நாற்றை வந்து தை மாசிக்கு விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுவடை ஆயிடுச்சு. தையிலேயே நாற்று விட்ருவாங்க, மாசிலாம் நெட்டுருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வேறுங்களேன் நிறைய இடத்துல பில்லு அறுத்துட்டாங்க. இங்கே வாய்க்கால் தண்ணி வரங்காட்டி பில்லெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. மழையெல்லாம் இங்கே பெருசாக வரல. வாய்க்கால் தண்ணினால இங்கே கொஞ்சம் பசுமையாக இருக்குது. எங்கள் ஊர் ஏரியாலாம் இந்த மாதிரி இல்லை, எல்லாம் காஞ்சி தான் போயிருக்கு. பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வந்து எல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க. என்றைக்கு அறுத்தாங்கன்னு தெரில. பில்லெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி சந்தைக்கு வந்தோம், அதனால தான் இதை பார்க்குறோம். இப்படி வக்கிப்பில்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் தெரியுதா நினைக்கிறேன். நம்மளால் அந்த பக்கம் போக முடியல, ஏன்னா முள் போட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் வருஷத்துக்கு 2 போகம் நெல் போடுவீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பில்லு ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து பில்லு பெருசாக விற்கல. கத்தை 140 ரூபா 150 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கத்தையை. பாருங்க, இதுதான் நம்ம அப்படியே மாடு சந்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆல்மோஸ்ட் 8 மணி ஆக போகுது. சந்தை காலி ஆக போகுது. 1-2 மாடு தான் இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது இந்த ஏரியா, ஏன்னா வாய்க்கால் தண்ணி வரனால. அந்த சைடு வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஏக்கர் அந்த சைடு நெல் நட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குங்க. சரிங்க, நம்ம அடுத்த வாரம் இல்லைங்க, நாளைக்கு மாடு சந்தைக்கு வருவோன்னு நினைக்கிறேன். வந்தால் அந்த வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு மாடு நிறைய வரனால இந்த சைடு உள்ளார வர முடியாது, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேங்க. சரிங்க, நாளைக்கு நம்ம வியாழக்கிழமை மாடு சந்தைக்கு பார்ப்போம். நாளைக்கெல்லாம் கன்று மாடெல்லாம் வரும். இப்போ என்னென்னா வந்து பில்லு வந்து மழை பெஞ்சுன்னா மாட்டுக்கு ரேட்டு ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ வந்து ரேட்டு வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து மழை பெருசாக இல்லை. பெருசாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா காசு நிறையா ரேட்டு போகும். ஏன்னா காசு நிறையா கொடுத்து வாங்கிறதுக்கு ஆள் இருக்கும். இப்போ வந்து பில்லே மேயறதுக்கு தீனி இல்லை இல்லைங்களா, வக்கிப்பில் மட்டும்தான் இருக்குது. அதனால் மாடு வந்து இழைச்சி போயிடும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து மாடு வாங்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஆல்மோஸ்ட் தண்ணியெலாம் வாய்க்கால் தண்ணியெலாம் நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லை வருஷம் பூரா வருமானு தெரியல. அதை நான் இன்னொரு வீடியோவில் கேட்டு சொல்கிறேங்க. அது நம்ம தெரியாமல் எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது, தெரியாத விஷயத்தை தப்பாக பரப்பக்கூடாது. நம்ம நாளைக்கு மாடு சந்தையில் பார்ப்போங்க. இது யார் மாடுன்னு தெரில, இல்லை இங்கே கொண்டாந்து கட்டியிருக்கிறாங்க, மேய்க்கிறதுக்கு கொண்டாந்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பசுமையாக இருக்குது. இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நம்ம காடும் பசுமையாக இருக்கும், நாமளும் மாடெல்லாம் மேய்க்க முடியும். சரிங்க, உங்கள் ஊரில் வந்து எப்படி மழையெல்லாம் பெஞ்சுதா இல்லை என்னென்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்கள் ஊரில் 2 போகம் போட்டிருந்தீங்கன்னா இப்போ என்ன பில்லு எவ்வளோ விற்கிதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்ங்க.